ஹலோ ஏ டூட்ஸ். இந்த ஜென்னி ஏஐ ஜேர்னியில் ரொம்ப முக்கியமானது இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். அதை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதில் பேசிக் ப்ராம்ப்டிங் டெக்னிக்லாம் என்னென்ன இருக்குது, ஒரு முக்கியமான சீக்ரெட் ஃபார்முலா இருக்குது. இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். உங்களுக்கு அந்த ஃபார்முலா ஒன்றே போதும். நீங்கள் ஏஐ ஏஜென்ட், ஏஐ ஆட்டோமேஷன், இல்லை ஏஜென்ட்டுக்கு ஏஐ, ஜென்னி சொல்யூஷன் பில்ட் பண்ணுற அளவுக்கு இந்த டெம்ப்ளேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஏஐ ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே தெரியணும்னா இந்த ஏஐ டூட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னா என்ன, ப்ராம்ப்ட்னா என்ன, அது எங்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம், அது ஏன் இப்போ பாப்புலராக இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராம்ப்ட்னா என்னென்னா, ஒரு ஏஐயை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பிஹேவ் பண்ண வைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது ப்ராம்ப்ட். ஸோ அந்த ப்ராம்ப்ட்டுங்கிறது நத்திங் பட் இன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம ரெண்டு ஹியூமனுக்கும் ஏஐக்கும் கம்யூனிகேட் பண்ணுறது இப்போ ப்ராம்ப்ட் வழியாக தான் கம்யூனிகேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹியூமன் இருக்கீங்கன்னா, ஒரு ஏஐ கிட்ட பேச போறீங்கன்னா, அது ப்ராம்ப்ட் வழியாக தான் பேசணும். ஓகேவா? பழைய மெத்தட்லாம் எப்படி இருந்ததுன்னா, இப்போ ஒரு ஹியூமன் இருக்கீங்கன்னா, மிஷின் கிட்ட பேசணும்னா என்ன பண்ணுவீங்க? மிஷினுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் தான் பேசணும். ஓகேவா? மிஷினுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் என்னன்னா சி, சி ப்ளஸ் ப்ளஸ், ஜாவா, இந்த மாதிரி அதோடைய அதுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் நம்ம கற்றுக்கிட்டு, நம்ம அதுக்கப்புறம் அந்த பைத்தானோ, சியோ, சி ப்ளஸ் ப்ளஸ்லையோ பேசி நம்மளுக்கு தேவையான ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் வந்து மிஷின் தரும். கரெக்டா? இதுதான் ஃபர்ஸ்ட் இருந்தது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம பேசுகிற நேச்சுரல் லாங்குவேஜ், நேச்சுரலாக என்ன பேசுவோம்? இங்கிலீஷ் பேசுவோம், தமிழ் பேசுவோம், தெலுங்கு பேசுவோம். இந்த மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் இப்போ ஏஐயால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால நம்ம நார்மல் லாங்குவேஜை ப்ராம்ப்ட் வழியாக கொடுத்தாலே நம்மளுக்கான அவுட்புட் கிடைச்சிரும். ஸோ இது கிளியரா? இதுதான் ப்ராம்ப்ட். ப்ராம்ப்ட்டுங்கிறது ஏஐக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது, ஏஐ கிட்ட கான்வர்சேஷன் மேக் பண்ணுறது, ஏஐயை பிஹேவ் பண்ண வைக்கிறது, இது எல்லாமே வந்து ப்ராம்ப்டில் வரும். ஸோ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கிறது என்னன்னாக்க, செட் ஆஃப் டெக்னிக் இருக்குது. ஓகேவா? இன்ஜினியரிங்கிறது நிறைய டெக்னிக் இருக்குது ஒரு ஏஐயை வந்து ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு. ஏஐங்கிறது இங்கே மாடல். ஸோ ஜென்ஏஐ மாடல்ஸில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும், இல்லை உங்களுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய ஃப்ரேம் ஒர்க், டெக்னிக் அதெல்லாமே இருக்குது. அதை பண்ணுறவங்க தான் இன்ஜினியர்ஸ். ஓகேவா? அதுதான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். அந்த மெத்தட் பேர் தான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் டெக்னிக்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து நிறைய டெக்னிக்லாம் இருக்குது. எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இதில் இருக்கிற ஒரு சீக்ரெட் ஃபார்முலா, இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே உங்களோட ஏஐ ஏஜென்ட் சூப்பராக ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் ஒரு ஒரு 2 விஷயத்த பார்க்கலாம். ப்ராம்ப்டில் வந்து 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து சிஸ்டம் ப்ராம்ப்ட், இன்னொன்று வந்து யூசர் ப்ராம்ப்ட். ஓகேவா? இந்த யூசர் ப்ராம்ப்ட்டு நீங்கள் ஆல்ரெடி இப்போ பண்ணிகிட்ருக்கீங்க. கரண்ட்டாக சாட்ஜிபிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், இருக்கிற எல்லா ஜென்ஏஐ டூல்கிட்ட பேசுகிறது எல்லாமே வந்து இதுக்குள்ளே தான் வரும். ஓகேவா? இது எல்லாமே யூசர் ப்ராம்ப்ட்டு. ஜஸ்ட்டு நீங்கள் டைரெக்டாக போய் கேள்வி கேட்டாலே, டைரெக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலே அது வந்து ஆன்சர் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. இது எண்ட் யூசர். எண்ட் யூசர்னா அந்த டூலை யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான ப்ராம்ப்ட், அதுதான் யூசர் ப்ராம்ப்ட். பட் இந்த சிஸ்டம் ப்ராம்ப்ட்டுங்கிறது தான் ஒரு ஜென்ஏஐ சொல்யூஷன் டெவலப் பண்ணுறீங்க, இல்லை ஜென்ஏஐயில் ஒரு ஏஐ ஏஜென்ட் டெவலப் பண்ணுறீங்கன்னா, அப்போ தான் இந்த சிஸ்டம் ப்ராம்ப்ட் தேவைப்படும். இது எதுக்குனாக்க, அந்த ஏஐ மாடல் எப்படி பிஹேவ் பண்ணணும், ஒர்க் பண்ணுங்கிறத நீங்கள் இந்த சிஸ்டம் ப்ராம்ப்ட் வழியாக தான் தரணும். இந்த சிஸ்டம் ப்ராம்ப்ட் எப்பயுமே ஹைட் ஆகி தான் இருக்கும். டெவலப்பருக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா டெவலப்பர் தான் அந்த ஏஐ மாடல் எப்படி ஒர்க் ஆகணும், எந்த மாதிரி வந்து டோனில் வந்து பேசணும், எப்படி வந்து இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணும், நீ யார் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே டிஃபைன் பண்ணணும். ஸோ இந்த சிஸ்டம் ப்ராம்ப்டில் வந்து 3 பண்ணணும். 3 வந்து நீங்கள் எப்பயுமே செக் பண்ணணும். ஹூ, வாட், ஹவு. ஸோ இந்த 3த்தையுமே நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணிட்டாலே சிஸ்டம் ப்ராம்ப்ட் ரெடி ஆகிடும். சீக்ரெட் டெக்னிக் அண்ட் ஃபார்முலா இருக்குது. பட் ஜென்ரலாக ஒரு சிஸ்டம் ப்ராம்ப்ட் எழுதுறீங்கன்னா இந்த 3மே கண்டிப்பாக இருக்கும். ஹூனாக்க அந்த ஏஐ வந்து நீ யாருன்னு சொல்லணும். நீ யார் ஃபஸ்ட்டு, நீ என்ன வேணாலும் சொல்லலாம். நீ வந்து ஒரு சேல்ஸ் பர்சன், இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டர், இல்லை நீ ஐடி சாஃப்ட்வேர் இன்ஜினியர், இல்லை பைத்தன் டெவலப்பர், இந்த மாதிரி நீ யாருன்னு ஃபஸ்ட்டு அந்த ஏஐயை திங்க் பண்ண வைக்கணும். இல்லை வந்து நீங்கள் அசைன் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது வாட், நீ என்ன பண்ண போகிற. அதாவது இது எல்லாமே நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஏஐக்கு என்ன பண்ணுங்கிறத நம்ம சொல்கிறதுக்காக தான் இந்த சிஸ்டம் ப்ராம்ப்ட் எழுத போகிறோம். அதில் இந்த 3த்தையுமே நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க நோட்டில். எவ்ரி டைம் நீங்கள் சிஸ்டம் ப்ராம்ப்ட் எழுதணும்னா இந்த 3மே இருக்கணும். நீ என்ன பண்ணணும், என்ன பண்ணணும்னா
எனி டாஸ்க் நீங்க வந்து யூசரா இருந்து நீங்க தரீங்கனாக்கா, அத ஃபர்ஸ்ட்டே டிஃபைன் பண்ணிடணும். என்னென்ன பண்ணணும்னு சொல்லி. ஸோ ஹவ்வுனா எப்படிலாம் நீ பண்ணணும்? எப்படி பண்ணணுங்கிறதையும் நம்ப சொன்னாக்க, நமக்கு ஏத்த அவுட்புட் வரும். ஸோ எப்படி பண்ணணும்? ஸோ இந்த 3த்த அ பண்ணி தான் இருக்கிற எல்லா ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் டெக்னிக் எல்லாமே இருக்கும். ஃப்ரேம் ஒர்க் இருக்கும். எல்லாமே இந்த 3 பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா? நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ ஒரு சீக்ரெட் ஃபார்முலா ஒண்ணு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சீக்ரெட் ஃபார்முலா ஃபார் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், அதாவது இது பேசிக் தான், இன்னும் அட்வான்ஸ்லாம் இருக்கு. பட் இதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், உங்களால் வந்து ஒரு ஏஐ ஏஜென்ட், ஏஐ ஆட்டோமேஷன் இல்லை ஜென்ஏல ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து இந்த சீக்ரெட் ஃபார்முலாவில் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துட்டு, இந்த ஃபார்முலா இந்த டெக்னிக்கை வச்சு எப்படி ஒரு ஃபுல் ப்ராம்ப்ட் ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி ஒன் பை ஒன் நான் இப்போ சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆர்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஆறுங்கிறது ரோல். இந்த ரோல் என்னத்தை டிஃபைன் பண்ணுனாக்க, உங்களுக்கு வந்து இந்த ஏஐ ஜென் ஏஐ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு 50,000 பிளஸ் ப்ரொஃபஷன்ஸ் அதுக்கு தெரியும். என்னென்ன ப்ரொஃபஷன்ஸ் தெரியும்னா, இந்த வேர்ல்டில் இருக்கிற 50,000 ப்ரொஃபஷன்ஸில் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் அதுக்கு தெரியும். நீங்கள் சேல்ஸாக பேசலாம், சிஇஓ, சிஏ, ஆப்ரேஷன்ஸை பற்றி கேட்கலாம், அப்புறம் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங், எடிட்டிங் பற்றி கேட்கலாம், எக்ஸல் ஷீட்டை பற்றி கேட்கலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரொஃபஷன்லேருந்து பெரிய பெரிய ப்ரொஃபஷன் வரைக்கும் எல்லாமே ஏஐக்கு தெரியும். இந்த இடத்துல ஏன் ரோல் டிஃபைன் பண்ணணும்னா, நீங்கள் அதை வந்து நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்கன்னா, இந்த 50K ப்ரொஃபஷனில் நம்ம என்ன கேட்குறோன்னே தெரியாமல் அது மட்டும் ஒரு எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி சொல்லும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த ஏஐக்கு ரோலை டிஃபைன் பண்ணும். ஓகேவா? இந்த ரோலை டிஃபைன் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, அக்யூரசி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ரோல் டிஃபைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ அதை எப்படி டிஃபைன் பண்ணலாம்? யூ ஆர் அ ஸ்கில்டு ஏஐ இன்ஜினியர் இப்படி கொடுக்கலாம். யூ ஆர் அ எக்ஸ்பர்ட் இன் கோடிங் அப்படின்னு போடலாம். இல்லைனா பைத்தான் லாங்குவேஜ்னு போடலாம். இந்த மாதிரி நீ போடலாம். ஸோ இதுதான் ரோல். ஸோ ரோல் வந்து கண்டிப்பாக இருக்கணும். இது வந்து ரோல். ஓகேவா? அடுத்து வந்து என்னன்னாக்க, டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டாஸ்க். ஓகேவா? இந்த டாஸ்க் என்னன்னாக்க, நீங்கள் இப்போ ரோல் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் அ ஸ்கில்டு பைத்தான் டெவலப்பர் அப்படின்னு நான் போட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். பைத்தான் டெவலப்பர் இப்படி நான் கொடுத்துட்டேன். ஸோ இந்த பைத்தான் டெவலப்பர் என்ன பண்ணணும்? அந்த டாஸ்க்கை சொல்லணும்ல. இது வந்து யூசர் ப்ராம்ப்ட் இல்லை. நீங்கள் போயிட்டு டைரெக்டாக கேட்கறது சொல்கிறது இல்லை. அந்த ஏஐ யூசருக்கு என்னென்னலாம் தரணும், என்னென்ன டாஸ்க்லாம் பண்ணணும் அப்படின்றதுக்கு நான் ஒரு டாஸ்க் சொல்கிறேன். என்ன பண்ணுறேன்னாக்க, பைத்தானில் பேக் அண்ட் அப்ளிகேஷன் எல்லாத்தையுமே பண்ணி தரணும். பேக் அண்ட் அப்ளிகேஷன் ஏபிஐ எல்லாத்தையுமே பைத்தானில் ரெடி பண்ணி தரணும் அப்படின்ற ஒரு டாஸ்க்கு தரேன். ஸோ அப்படி தரேன்னா, எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பீஸா ஆர்டர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பேக் அண்ட் ஏபிஐ வந்து பைத்தானில் ரெடி பண்ணி கொடுனாக்க, இந்த டாஸ்க்கை வந்து ஏஐயால் பண்ண முடியும். இதுதான். நீங்கள் சாட் ஜிபிடியும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சாட் ஜிபிடி இந்த டூல் எல்லாமே யூசர் ப்ராம்ப்ட். சிஸ்டம் ப்ராம்ப்ட்டுங்கிறது ஒரு ஏஐயை நம்ம ஒரு அசிஸ்டண்ட்டா இல்லை இன்டெலிஜென்ட் சிஸ்டமா இல்லை ஏஐ ஏஜென்ட் இல்லைனா ஏஐ ஆட்டோமேஷனுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது. ஓகேவா? ஸோ டாஸ்க் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நம்மளுடைய ஒர்க்குக்கு என்ன டாஸ்க் கொடுத்தா கரெக்டாக இருக்குமோ அந்த மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணுறது. ஓகேவா? அடுத்தது சி ஃபார் கான்டெக்ஸ்ட். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ப்ராம்ப்டில் இது இல்லைனாலே அந்த ப்ராம்ப்ட் ரொம்ப கேவலமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு ஒரு ரியல் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும். அதோடைய பேக்ரவுண்டு, அதோடைய அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் ஒருத்தவன்ட்ட சொல்லனா அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுவான்? இப்போ உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு 2 பேருக்கு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனைய ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போய் சால்வ் பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? பேக்ரவுண்ட்ல என்னென்ன நடந்ததுன்னு கேட்பாங்கல்ல. அதேதான். நீங்க உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம சால்வ் பண்ணணுன்றதுக்காக ஏஐ டெவலப் பண்றீங்க. அந்த ஏஐக்கு கான்டெக்ஸ்ட்ட நீங்க குடுக்கணும். அந்த கான்டெக்ஸ்ட் ரொம்ப 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 முக்கியம். என்னென்ன குடுக்கணும்? பேக்ரவுண்ட் என்னன்னு கொடுக்கணும். பேக்ரவுண்டுக்கு அப்புறம் சினாரியோ என்ன, கான்டெக்ஸ்ட் அவேர்னஸ் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே அது இருக்கிறதுனால இது இது வந்து
கைண்ட் ஆஃப் வந்து பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதனால அக்யூரசி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கோட முக்கியமான வேலையே என்னன்னாக்க, உங்களோட அவுட்புட் ஃப்ரம் ஏஐ வந்து பெட்டரா இருக்கணுன்றதுக்காக தான். ஸோ இதுதான் கான்டெக்ஸ்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப 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 முக்கியமானது. ஏன் இத சொல்றேன்னா, இது வந்து எனக்கு தெரியாம நான் வந்து ஏஐ டெவலப் பண்றப்போ பயங்கர அ தப்பு தப்பா ஆன்சர் வந்துட்டு இருந்தது. என்னடா இது இப்படி பண்ணுதேன்னு பார்த்துட்டு இருக்கப்ப தான் இந்த கான்செப்ட் வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் 2 இயர்ஸ் முன்னாடி ரொம்ப பீக் ஆகிட்டு இருந்தது. ஸோ இத படிக்கிறப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ஷார்ட்ஸ்ங்கிறது இங்க ஒண்ணும் இல்ல. எக்ஸாம்பிள்ஸ்ன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நீங்க வந்து ஒரு ஃபியூ ஷாட்ஸ், 0 ஷாட்ஸ் இந்த மாரி இந்த ப்ராம்ப்ட்ல வந்து இது இல்லாம குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வர அவுட்புட்டோட அக்யூரசி 65% தான் இருக்கும். அப்ராக்ஸிமேட்டா. ஓகேவா? இந்த ஃபியூ ஷாட்ஸ் குடுத்தீங்கன்னா, ஃபியூ ஷாட்ஸ்ங்கிறது ஒரு 1 ஆர் 2 பிளஸ் எக்ஸாம்பிள்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் குடுக்குறது பேரு ஃபியூ ஷாட்ஸு. 0 ஷாட்ஸ்னா நோ எக்ஸாம்பிள்ஸ். சில சினாரியோஸ்ல எக்ஸாம்பிள் இல்லாமலே குடுக்குற மாரி இருக்கும். பட் எல்லா ஏஐ ஏஜென்ட், ஏஐ டெவலப்மென்ட் எல்லாத்துக்குமே ஃபியூ ஷாட்ஸ் குடுக்க கத்துக்கோங்க. அதோட அக்யூரசி 80-85% டிஃபால்ட்டாவே வந்துடும். ஸோ அது வந்து ஃபியூ ஷாட்ஸு. ஸோ எஃப் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஃபியூ ஷாட்ஸ். ஃபியூ ஷாட்ஸ்னா 1 ஆர் பிளஸ் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம குடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்றேன்னா, இன்புட் வந்து 1 + 2 அவுட்புட் வந்து 3 அப்படின்னு நான் குடுத்தேனாக்க, அதுதான் வந்து எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் என்ன வரும்னாக்க, ஜஸ்ட் வந்து அவுட்புட் தான் வரும். நான் இந்த இடத்துல ஃபியூ ஷாட்ஸ்க்கு மட்டும் உங்களுக்கு ஒரு டெமோ மாரி காட்டுறேன். ChatGPT போய்க்கிறேன். போய்க்கிட்டு ட்ரை ChatGPT. ஸோ இந்த இடத்துல என்ன பண்றேனாக்க, ப்ளீஸ் ஆக்ட் ஆஸ் அ கால்குலேட்டர் ஃபியூ ஷாட்ஸ் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம கம்ப்ளீட்டா இது பண்ணல. ஃபியூ ஷாட்ஸ்ல என்ன தரேன்னா, இன்புட் 3,4 இப்படி போடாம 3 + 4 அவுட்புட் 7. இது ஒரு எக்ஸாம்பிள். இன்புட் 5 + 9 அவுட்புட் 14. நான் இந்த மாதிரி கொடுத்துட்றேன். வாட் இஸ் 10 + 6 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ என்ன வரும்னா, அவுட்புட் இங்கே எப்படி நான் கொடுத்துருக்கனோ அதே மாதிரி தான் வரும். இப்போ நான் அந்த மாதிரி கொடுக்காம நார்மலாக ChatGPT போயிட்டு இது உள்ள போயிட்டு ChatGPTக்குள்ள போயிட்டு வாட் இஸ் 10 + 18 இப்படி நான் கொடுத்தேன்னா 28 தருது. ஸோ அதில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். நான் எப்படி அவுட்புட் கேட்குறேனோ அதே மாதிரி தான் அவுட்புட் வரும். ஸோ இது ரொம்ப சின்ன சினாரியோன்றதுனால உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் அவ்வளோவா தெரியல. பட் ஃபியூ ஷாட்ஸ் கொடுத்து நீங்கள் ப்ராம்ப்ட் எழுத கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய அவுட்புட் அக்யூரசி பயங்கரமாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஃபியூ ஷாட்ஸோடைய ரொம்ப முக்கியமான அட்வான்டேஜ். இதை நீங்கள் பண்ண ஆரம்பித்தாலே உங்களுக்கு ஃபியூ ஷாட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, இந்த ஃபார்முலா வச்சு எப்படி ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணுறது, அது எல்லாமே நான் இப்போ சொல்கிறேன். பட் இந்த ஒவ்வொரு கான்செப்டையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபைனலாக வந்து ரிப்போர்ட் /டோன் அதுதான் ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார். ஸோ ரிப்போர்ட் டோன்னாக்க என்ன சொல்லலாம், ஜென்ரேட் அப்படின்ற ஒரு கீவேர்டை வச்சு ஜென்ரேட் அவுட்புட் இன் 150 வேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணலாம். இல்லை ஜென்ரேட் இன் பிடிஎஃப்னு சொல்லலாம், இல்லை இன் புல்லட்னு சொல்லலாம், புல்லட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் ஃபார்மேட் சொல்றது தான் இந்த ரிப்போர்ட். சரி, டோன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏஐக்கு டோன்லாம் நம்ம கொடுக்கலாம். அது என்னன்னாக்க ப்ரொஃபஷ்னல், இன்ஸ்ட்ரக்ஷனல், ஃப்ரெண்ட்லி, கேஷுவல், இந்த மாதிரி மென்டார், இந்த டோனில் சொல்லு, இந்த மாதிரி நிறைய நீங்கள் டோனும் ரிப்போர்ட்டும் சொல்லலாம். இதெல்லாம் என்னன்னாக்க ஏஐ வந்து அப்படி தான் பிஹேவ் பண்ணும் உங்களோட யூசருக்கு. இது வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறதுனால அந்த மாடல் வந்து இப்படி தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ பிஹேவியரையே டிசைட் பண்ணுறது இந்த டோன் அண்ட் ரிப்போர்ட் தான். ஸோ நான் குயிக்காக ஒரு ரீகேப் பண்ணுறேன். ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரோல், டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டாஸ்க், என்ன டாஸ்க் பண்ணணும்னு, சி ஃபார் கான்டெக்ஸ்ட், என்னென்ன கான்டெக்ஸ்ட் அந்த ஏஐ ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண போதோ அதுக்கு ஃபுல் கான்டெக்ஸ்ட் சொல்லணும்.
அப்பதான் பெட்டர் அக்யூரசி வரும். நெக்ஸ்ட் வந்து ஃபியூ ஷார்ட்ஸ் நத்திங் பட் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தீங்கன்னாக்க அதால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அவுட்புட் நல்லா தர முடியும். ஃபைனலா ரிப்போர்ட் அண்ட் டோன். ஸோ இதை எப்படி நம்ம ஜென்ரேட் பண்றது, எப்படி எழுதுறதுன்னு நான் வந்து ஃபர்ஸ்ட் மேனுவலா சொல்லி தந்துடுறேன். ஓகேவா? ஸோ இங்க இருக்கிறது ஒரு நார்மல் அந்த ப்ராம்ப்ட் ஆர்டிசிஎஃப்ஆர் அந்த ஃபார்மேட்டில் எழுதின ஒரு ப்ராம்ப்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூ ஆர் அ ப்ரொஃபஷனல் டென்டல் ரிசப்ஷனிஸ்ட், ஏஏ அசிஸ்டன்ட் ஒர்க்கிங் ஃபார் சோஷியல் லீகல் டென்டல் கிளினிக். யூ ஹேண்டில் அப்பாயின்மெண்ட் ஷெடியூலிங், பேஷண்ட் என்கொயரி அண்ட் பேசிக் டீட்டெயில். இந்த மாதிரி ரோலை டிஃபைன் பண்ணுறோம். டீட்டெயிலாக டிஃபைன் பண்ணுங்க. இது எப்படி எழுதணுங்கிறத இப்போ உடனே நான் பண்ணி காட்டுறேன். பட் தெரிஞ்சுக்கோங்க, டாஸ்க்கு வந்து ஒரு ஏஐ ஒரே ஒரு டாஸ்க் பண்றதுக்காக ஜென்ரேட் பண்ணாதீங்க, ரெடி பண்ணாதீங்க. நீங்க எப்படி பண்ணணும்னா மல்டிபிள் டாஸ்க்கை ரெடி பண்றதுக்காகவே ஒரு ஏஐ ரெடி பண்றப்போ ப்ராம்ப்ட்ல டாஸ்க் நிறைய இருக்கட்டும். கான்டெக்ட் பாத்தீங்களா? இந்த ஹாஸ்பிட்டல் வந்து மண்டே டு ஃப்ரைடே தான் இருக்கும், சாட்டர்டே 9 to 2 இருக்கும். அவைலபிள் சர்வீஸ் என்ன, ஒரு டாக்டர் இருக்காரு, எமர்ஜென்சி ஆஃப்டர் ஆர், இன்சூரன்ஸ் அக்செப்டட், இது மாதிரி சொல்லணும். ஃபியூ ஷார்ட்ஸ் வந்து இப்போ அப்பாயின்மெண்ட் ஷெட்யூலிங்க்கு பேஷண்ட் எப்படி பேசுவாங்க, ஐ நீட் அ cleaning appointment next week, so I would be happy to schedule your cleaning, I have availability Tuesday at 2 PM. இந்த மாதிரி தானே கன்வர்சேஷன் இருக்கும். அதை நம்ம ஜஸ்ட் வந்து ஃபியூ ஷார்ட்ஸ்ல தரோம். ரிப்போர்ட் அண்ட் டோன் வந்து என்னன்னா, டோன் வந்து வார்ம், ப்ரொஃபஷனல் அண்ட் ரீஅஷ்யூரிங் அந்த டோன்ல இருக்கணும். ஸ்டைல் வந்து கான்வர்சேஷன் எட் நாலேஜபிள், சிம்பிள் லாங்குவேஜ் யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்றோம். ரெஸ்பான்ஸ் லென்த் பார்த்தீங்கன்னா கீப் ரெஸ்பான்ஸ் கான்ஷியஸ், 2-3 சென்டென்ஸ்ல வந்து வாய்ஸ் இன்ட்ராக்ஷன் பண்ணு அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக சொல்றோம். ஸோ இந்த மாதிரி ப்ராம்ப்ட் வந்து சிஸ்டம் ப்ராம்ப்ட். இது வந்து எங்கேயுமே நீங்கள் வந்து சாட்ஜிபிட்டியில் அதெல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. இது ஏஐ டெவலப்மெண்ட்டுக்கு, ஏஐ வந்து பிஹேவ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். ஓகேவா? இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, சாட்ஜிபிட்டியில் போயிட்டு எப்படி வந்து ஒரு ப்ராம்ப்டை வந்து நீங்கள் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லித்தரேன். ஓகேவா? யூ ஆர் அ ஸ்கில்டு ப்ராம்ப்ட் இன்ஜினியர். ஓகேவா? இங்கே நான் கொடுக்கறத அப்படியே கொடுங்க. ஜென்ரேட் ப்ராம்ப்ட் ஃபார் பிலோ டெம்ப்ளேட் அப்படின்னு டெம்ப்ளேட்டை போட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஆர்சி அப்படி போட்டிங்கன்னா தெரியாது. ரோல், டாஸ்க், கான்டெக்ஸ்ட், ஃபியூ ஷார்ட்ஸ் ப்ளஸ் ரிப்போர்ட் /டோன் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஃபார் யூஸ் கேஸ் எதுக்கு கொடுக்கலாம், ஒரு இன்டெலிஜென்ட் கஸ்டமர் சப்போர்ட் ஏஜென்ட் அப்படி கொடுத்துட்றேன். அவ்வளோதான். இப்போ வருது பாருங்க. யூ ஆர் இன்டெலிஜென்ட் கஸ்டமர் சப்போர்ட் ஏஜென்ட், யுவர் டாஸ்க் இஸ் கான்டெக்ஸ்ட், இன்புட் ஃபியூ ஷார்ட்ஸு, 3 ஷார்ட்ஸ் கொடுத்துருக்கு, ரிப்போர்ட் அண்ட் இவ்வளோதான். அங்கே இதை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடலாமா? கரெக்டா? ஸோ இந்த இந்த இதுவுமே வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த ஃபார்முலா, டாக்குமெண்டேஷன் எல்லாமே கொடுக்குறேன். இதுலேருந்து என்ன வருதுன்னா, உங்களால் ஏஐ யூஸ் பண்ண தெரிஞ்சு அதுக்கு பேக்ரவுண்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களால் ஏஐ ஏஜென்ட், ஏஐ சேட் அசிஸ்டன்ட் இதெல்லாம் ஈஸியாகவே பில்ட் பண்ணிட முடியும். இது எவ்வளோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரோல், டாஸ்க்கு, கான்டெக்ஸ்ட்டு, ஃபியூ ஷார்ட்ஸு, ரிப்போர்ட் இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போது ஏஐ யூஸ் பண்ணி எப்படி அதை ரெடி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இது வந்து பேசிக் டெக்னிக் தான். அட்வான்ஸ் டெக்னிக் நிறைய இருக்குது. இது ஜென்ரேஷனுக்காக யூஸ் பண்ணுற டெக்னிக். இந்த டெக்னிக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஜென்ஏஐயில் பேசிக்கான ப்ராம்ப்ட் டெக்னிக். இது எல்லாம் தெரிஞ்சாலே ஓரளவு ஜென்ஏஐயில் சொல்யூஷன் கொடுக்க முடியும். ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். ஏஐ டூட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.